ஹலோ ஃபோட்டோகிராஃபர்ஸ், இப்போ நம்ம வந்து ஆர்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் இன்ஃபினிட்டி சிஆர்எம்ல ஆர்டர்ஸை நாங்கள் எப்படி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ ஒரு ஆர்டருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்தது, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, இந்த ஆர்டருக்கு நீங்கள் யாரெல்லாம் அனுப்பிச்சிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீலான்சர்ஸ் நிறைய பேர் அனுப்புவோம், ஆனால் யார் அனுப்பிச்சோன்றதும் மறந்துடுவோம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் யாரெல்லாம் அனுப்பிச்சிருக்கீங்க அண்ட் இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ வந்து செலவு பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேபி நிறைய செலவு இருக்கும், ட்ராவல் எக்ஸ்பென்சஸ், எக்யூப்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், ரெண்டல் ஆர் சேலரி, அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூனிக்காக ஒரு பர்டிகுலர் ஆர்டருக்கு நீங்கள் என்னென்னலாம் இன்பில்ட்டாக ட்ராக் பண்ணுவீங்களோ அது எல்லாமே இதில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஆர்டர் டேப் போனீங்கன்னா நீங்கள் எடுத்த ஆர்டர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ தனுஷ் வெட்டிங்கிற ஒரு ஆர்டர் இருக்குது, நான் ஜஸ்ட்டு வியூன்னு கொடுக்குறேன். ஸோ அந்த வியூன்னு கொடுத்த பிறகு உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்துடும். இதில் வந்து நான் எவ்வளோ கோட் பண்ணியிருக்கேன், ஸோ எவ்வளோ பே ஆகிருக்கு, எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்குன்றது எல்லாமே தெரிஞ்சிடும். இது எல்லாமே கால்குலேட் பண்ணி எவ்வளோ டோட்டல் ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்றதே நம்மளுக்கு காமிச்சிடும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமர் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு இருக்கும், அதுக்கப்புறமா ஈவெண்ட்டோட டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஈவெண்ட் டீட்டெயில்ஸில் நான் இப்போ வந்து என்ன லொக்கேஷன் கொடுக்குறீங்களோ அந்த லொக்கேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி ரீடைரக்ட் டு அந்த ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு கூகுள் மேப் கூட கனெக்ட் ஆகிரும். அண்ட் டெலிவரபிள்ஸ், ஸோ இதுதான் மெயினான யூனிக் பாயிண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு 10 டெலிவரபிள்ஸ் வச்சிருப்பீங்க, ஃப்ரேம், கேலண்டர், ஆல்பம், மினி ஆல்பம், அந்த மாதிரி. ஸோ ஒன்றா நீங்கள் டெலிவரி பண்ணிட்டீங்களா இல்லையானு ட்ராக் வச்சுக்கிறதுக்காக இது வச்சிருக்கோம். அண்ட் ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணுறதுக்கும் இதை நாங்கள் வந்து இந்த டெலிவரபிள் செக்ஷனை தனியாக வச்சிருக்கோம். நான் இந்த பர்டிகுலர் ஆர்டருக்கு நான் வெறும் ஆல்பம் மட்டும் தான் டெலிவரபிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இங்கே ஆல்பம் மட்டும் ஷோ ஆகுது. இப்போ இந்த ஆல்பம் வந்து நான் டெலிவரி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் நான் இங்கே வந்து டிக் கொடுத்துக்கலாம். ஆனால் இந்த கிளிக் டு மேக் ஆர்டர் அஸ் கம்ப்ளீட்டட் இருக்குல்ல, அதை நான் கொடுக்கல, ஏன்னா இன்னும் பேமெண்ட் வரல, அதனால் நான் கொடுக்காம வச்சிருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து டீம். ஸோ இப்போ நான் வந்து ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபி மட்டும் தான் நான் இந்த ஆர்டருக்கு அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கிளிக் பண்ணி இந்த பர்டிகுலர் ஆர்டருக்கு நான் யாரை அனுப்பிச்சிருக்கேன், ஸோ ராம் அவங்களை அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னா அவங்க வந்து என்னவா போயிருக்காங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபி நான் டிபின்னு போட்டுக்கிறேன். ஸோ சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபிக்கு ராம்ன்ற ஒரு பர்சன் போயிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொட்டேஷன், நம்ம என்ன கொட்டேஷன் ஃபைனலைஸ் பண்ணி அவங்க கொடுத்துன்றது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்வாய்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ஈவெண்ட் போறீங்க, இல்லைனா அந்த ஒரு கொட்டேஷன் அனுப்பிச்சு அந்த ஈவெண்ட் கன்ஃபார்ம் ஆன பிறகு ஸோ நீங்கள் வந்து ஒரு அட்வான்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த ஆர்டருக்கு போகிறீங்க, ஜஸ்ட் கிரியேட் இன்வாய்ஸ் கொடுக்குறீங்க, அந்த ஆர்டரை செலக்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு இன்வாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன். இப்போ வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ நான் அட்வான்ஸ்னு கொடுத்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12,000 5,000 அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கேன். ஸோ இங்கே கொடுத்தீங்கன்னா எவ்வளோ பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குது காமிச்சிடும், இன்வாய்ஸ் எந்த டேட்டில் இருக்குது அப்படின்றத காமிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இன்வாய்ஸுமே என்டையர்லி கஸ்டமைசபிள், என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாதுன்றதை நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் இன்வாய்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இன்வாய்ஸ் கிரியேட் ஆயிரும். ஸோ இப்போது நீங்கள் இந்த இன்வாய்ஸை ஷேர் இன்வாய்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வாட்ஸ்அப்குள்ளேயும் போயிடும். ஸோ கோ பேக் கொடுக்குறேன். இப்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். ஸோ மொத்தமாக எவ்வளோ கிளைண்ட் பே பண்ணியிருக்காங்க, ஸோ டோட்டல் எஸ்டிமேட் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு 5,000 இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ் கொடுக்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ராவலுக்கு எக்ஸ்பென்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி ட்ராவல், சேலரி, நீங்கள் என்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணுறீங்களோ அந்த ஈவெண்ட்டுக்கு அதை ஃபுல் இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குது ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3,000 ஓவராலாக நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ட்ராவலுக்கு அப்படின்னு செலவு பண்ணுறேன் அப்படின்னா ஸோ எந்த டேட்டில் நான் அதை ட்ராவல் பண்ணுறேன், ஸோ நான் சும்மா ஒரு டேட் கொடுத்துக்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ் டைப். இந்த எக்ஸ்பென்சஸ் டைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நான் வந்து இப்போ ட்ராவலுக்கு செலவு பண்ணியிருக்கேன், நான் இப்போ சேவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த எக்ஸ்பென்சஸ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே அப்டேட் ஆயிரும். ஸோ உங்களோட ஓவரால் ப்ராஃபிட் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ அண்ட் ஃபைனல் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிங்க். ஸோ இந்த லிங்க்கில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் கூகுள் டிரைவ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த கூகுள் டிரைவ் லிங்க்கை வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு ஷேர் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப்பை போய் தேடுறதே பெரிய தலைவலியாக இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை கூட நீங்கள் இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் கம்ப்ளீட் ஆர்டரோட ஒரு ஒர்க் ஃப்ளோ. ஸோ இப்போ நீங்கள் வந்து எல்லாமே முடிச்சிட்டிங்க, எல்லா பேமெண்ட்டை வாங்கி முடிச்சிட்டிங்க அப்படின்னா யூ கேன் கிவ் கிளிக் டு மேக் ஆர்டர்ஸ் கம்ப்ளீட்டட். ஸோ சிம்பிள். ஸோ இந்த ஆர்டர் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க, இந்த ஆர்டர் வந்து கம்ப்ளீட்டட் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ இப்போ இங்கே ப்ராக்ரஸ்னு ஒரு டேப் இருக்குல்ல, இந்த ப்ராக்ரஸ்ன்ற ஒரு டியூப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 டெலிவரபிள்ஸ் இருக்குன்னா 5ல் நீங்கள் 2 டெலிவரி பண்ணிட்டீங்கன்னா அதோட ப்ராக்ரஸ் காமிக்கும். ஸோ அந்த மாதிரி என்டையர்லி ஒரு ஆர்டரை நீங்கள் ஃப்ரம் டாப் டு எந்த ஆர்டரை நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணேன். இப்போ ஒரு 10 ஆர்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 10 ஆர்டரில் ஒரு 3 ஆர்டரில் நீங்கள் வந்து ஒரு 3 ஆர்டருக்கு 10 டெலிவரபிள்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு ஆர்டரில் ஒரு கஸ்டமாக நீங்கள் வந்து டெலிவரி பண்ணிட்டீங்க. ஸோ எதனா ஒரு ஆர்டரில் ஒரு டெலிவரபிள்ஸ் மட்டும் தான் பெண்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை ஈஸியாக நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இவ்வளோ தாங்க கண்டென்ட்.